இங்கே கோத்தகிரியில் தான் வந்து கடை வச்சுருக்கேன். திங்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் அடிக்கடி வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நைட்லலாம் போயிட்டு வரோம், மிட் நைட்டில் கூட. இங்கே கோத்தகிரி ரோட்டில் வந்துட்டு நிறையா இடத்துல வந்து டேமேஜஸ் இருக்குது. அதை வந்து யாருமே வந்து சரியாக கவனிக்கிறதில்ல. ரெகுலராக போயிட்டு வர எங்களுக்கே வந்து நைட்டில் வண்டி வரும்போது ஆப்போசிட்டில் லைட் வரும்போது அந்த இடம்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துலையுமே வந்து திட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இடிஞ்சிருக்கு. யாருமே வந்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. குன்னூர்லலாம் இப்போது குன்னூர் ரோடை விட கோத்தகிரி ரோடை வந்து நிறைய டூரிஸ்ட்டுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெகுலராக நாங்கள் போகிறவங்களுக்கே எங்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. லைட் எல்லாம் படும்போது வண்டி டர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து இது தெரியாது இல்லைங்களா? அதனால் ஏதாவது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் கோத்தகிரியில் ஒரு 30 வருஷமாக வந்து டிரைவராக இருக்கேன். இப்போ சமீப காலமாக கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பெரும் அபாயம் இருக்குது. அந்த அபாயம் எதனால் இருக்குதுன்னு சொன்னால், அங்கங்கே இருக்கக்கூடிய மண் சரிஞ்சு விழுந்த அந்த மண்ணை அப்புறப்படுத்தாமலும், விழக்கூடிய நிலவில் இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தாமலும், அந்த கார்னர் அந்த வளைவுகளில் வந்து பெரும்பாலும் முதல்லலாம் வந்து அந்த எதிரில் வரக்கூடிய வாகனங்களை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வண்டியை மெதுவாக இயக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த கண்ணாடியெல்லாம் இப்போ எல்லா இடங்களையும் உடைஞ்சிருக்கு. தொழில்முறை ஓட்டுநராக இருக்கிறவங்களே இன்றைக்கி திணறோம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வர்றதுக்கும் அல்லது கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கும். சுற்றுலா காலகட்டங்களில் வெளியிருந்து வரக்கூடிய, விடுமுறை காலங்களில் வெளியிருந்து வரக்கூடிய அந்த வாகனம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த சாலைகள் குறித்து ஒரு போதுமான புரிதல் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். விரைவாக அந்த மண் சரியக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை அப்புறப்படுத்துறதும், அதற்குண்டான தடுப்பு சுவர் எழுப்புறதும், விழக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துறதும், எந்தெந்த வளைவுகளில் வந்து அந்த கண்ணாடி முதல் இருந்ததோ அதை பொருத்துறதும், அதை உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் செய்யணும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், வாகனங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கி புதுசாக ஒரு வாகனத்தை அந்த வழியில் வர்றாங்கனாக்கா அவங்க உடனே ரைட் எடுத்தாங்கனாக்கா அந்த இடத்துல யானையோ அல்லது காட்டு மாடனுன்னாக்கா அவங்க அதை பார்த்து மிரண்டு போய் அது ஒரு எதிர்பாராத பல்வேறு துயர சம்பவத்துக்கு இட்டு செல்லும். அதனால் சம்மந்தப்பட்ட துறை இது குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை உத்தரவாதப்படுத்தணும். விபத்தை தடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நாம் செய்யணுங்கிறத தான் இந்த பேட்டி முறையில் கேட்டுக்கிறோம். மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போவோம் வருவோம். எங்களுக்கு இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ மேட்டுப்பாளையம் தான் இப்போ போக வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது. டூவில் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை மற்றது போக்குவரத்து மற்றது எது வேணாலும் நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிட்டு வாரத்துக்கு 3 நாள் போயிட்டு வர வேண்டியது. அதனால் என்னென்னா மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்டில் ஃபுல்லாக டிவைட்ரு, ரெண்டாவது வந்து இந்த தடுப்பு சோறு வந்து போட்டுருக்காங்க. இந்த தடுப்பு சோறுங்க வந்து இப்போ கரெக்டாக ஒயிட் ஹவுஸ் இல்லாததுனால எங்களுக்கு கீழேருந்து நைட் டைமில் மேலே வரும்போது அந்த ஒயிட் ஹவுஸ் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வர வண்டிங்க அதாவது ஃபுல்லாக எல்இடி பல்ப் போட்டு வரனால இப்போ தடுப்பு சோறு எதுவும் தெரியும். சைடில் போட்டிருக்க டிவைடருங்க வந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ரோட்டில் ஃபுல்லாக இருக்கிறது பழசு போட்டிருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் உடஞ்சி வண்டிங்க அடித்து எல்லாம் நெளிச்சு எல்லாம் ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் சீரமைச்சு பண்ணி கொடுத்தா எங்களுக்கும் சரி இல்லை போர்வெல் வண்டிங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அது கொஞ்சம் எதை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கேட்குறோம். இந்த டிவைடர்லாம் கொஞ்சம் ஒயிட் அவுட் பண்ணி சைடு டிவைடர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வரைக்கும் சைடு டிவைடரு, இந்த போட்டுக்கு ரிவேட் பண்ணுற சுவருங்க இதெல்லாம் கொஞ்சம் பழுது பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.